السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويا قوم استغفروا ربكم ثم توبوا إليه ويرسل السماء عليكم مدرارا ويزيدكم قوة إلى قوتكم ولا تتولوا مجرمين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. வந்த வேகம் தெரியவில்லை, போய் கொண்டிருக்கிறது. யதார்த்தத்தில் கிட்டத்தட்ட 13.5 மணி நேரம் நாம் நோன்பு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் கழிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ரமலான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று நம்மில் பலரும் பேசிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. உண்மையில் மகிழ்ச்சியான பொழுதுகளை கழிக்கும் பொழுது, சில நன்மையான தருணங்களை கழிக்கும் பொழுது வேகமாக கடப்பது போன்று தோன்றுவதும் ஒரு விதமான ஒரு பிரமிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ரமலான் வேகமாக கழிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 23 நோன்புகள் நம்மை விட்டும் முடிய போகிறது. இந்த ரமலானிலே நாம் செய்த நல்ல அமல்கள் என்ன? இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை கேட்டு தௌபா செய்து விட்டோமா? நல்லறங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு வாரங்களில் நம்மை விட்டும் ரமலான் பிரிய போகிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் சார்ந்த ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் ஏறுவாங்க, 3 படியில ஆமீன் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் இறங்கினதுக்கு பிறகு விளக்கம் கேட்பாங்க. யார சொல்லலாம், ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 படியிலே 3 விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்துல வந்தாங்க, வந்து இப்படி சொன்னாங்க: யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவர் தூரமாகி போய்விட்டார் என்று சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
நாம் இந்த நேரத்தில் இந்த ஹதீஸை நாம் யோசிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன அந்த வட்டத்துக்குள் நம்முடைய நிலைப்பாடு என்ன? ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது புலம்பி நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டோமா? மன்னிப்பை பெற்ற அடியார்களாக இந்த ரமலான் மாதத்தை கழித்தால்தான் நாம் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி பாக்கியசாலியாக இருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருந்திக் கொள்வதற்கு சில வாய்ப்புகளை வழங்குகிறான். திருந்திக் கொள்வதற்கும் திருத்திக் கொள்வதற்கும் சில நேரங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்ட ஒரு தருணம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்துல மன்னிப்பை அவன் விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். பொது மன்னிப்பு. சில நேரங்களில் சில நாடுகளில் பொது மன்னிப்பு வழங்கப்படுறது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான்ல பொது மன்னிப்பு. அடியார்கள் வந்து அவனுடைய அருளை கேட்டு தட்டிவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த மறுப்பும் தெரிவிக்கிறது இல்லை. அப்படி ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் திருந்திக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களாக மாற வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்போதுமே நம்மை மன்னிக்கின்றான். மன்னிப்பு என்பது அவனுக்கு ரொம்ப பிடித்தமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அல்லாஹ்வை பொறுத்தவரை மன்னிக்கிறது பிடிக்கும். அதனால தான் அடியார்கள் செய்யக்கூடிய இவ்வளவு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். உடனுக்குடன் அவன் பிடிக்க நாடினாலோ அல்லது மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு ரீதியிலே அவன் ஏதாவது ஒரு சிறு சிறு விஷயங்களை அவன் இறக்கி விட்டாலோ நிச்சயமாக இந்த மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல நிறைய வசனங்களை சொல்லுவான். மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா அவனிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியாரை பிடிக்கும். அதனால தான் ஒவ்வொரு துவாவை கேட்கும் போது எடுத்த உடனே நம்ம யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அடியார்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே கையேந்தும் பொழுது யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன் என்று யார் கேட்கிறார்களோ அந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம பாவம் செஞ்சிட்டோம் எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் இன்ன அபுதன் அசாப தம்பன், ஒரு அடியான் என்ன செய்தான், பாவம் செஞ்சிட்டான். அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறான், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா ஹதீஸ்ல வருது, என்னுடைய அடியாரை பார்த்தீங்களா, அவன் செஞ்ச பாவத்தை என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறான். நான் ரப்பு, அவனுடைய ரப்பாக நான் இருக்கிறேன். நான் நினைச்சா அவனை என்ன செய்வேன், மன்னிச்சு விடுவேன். நான் நினைச்சா தண்டிப்பேன் என்ற விஷயத்தை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். அதனால தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். உண்மையில் அதுதானே. அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை பயப்படுறோம்னு அர்த்தம். யாரெல்லாம் நீ மன்னிச்சிரு நம்ம தொழுகையில் மற்ற நேரங்களில் கேட்குறோம் அப்படின்னா அல்லாஹ்வை நம்ம பயப்படுறோம். ஆகா நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு நான் குற்றம் பிடிச்சிருவான் அப்படின்னு பயந்து போய் தான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னுடைய அடியார்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ரப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன செய்வான், மன்னிப்பாங்கிற நம்பிக்கையோடு என்கிட்ட கேட்குறாங்க, அதனால நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ரப்பு சொல்றான். அது மட்டுமல்ல, மறுபடியும் அந்த மனிதன் என்ன செய்யறான், பாவம் செய்கிறான். மறுபடியும் அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுபடியும் இப்படியே சொல்றானா, என்னுடைய அடியாரை பார்த்தீங்களா, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நான் ரப்புங்கிறத அவன் நம்புறான், நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை 3 முறை படி சொன்னார்கள். பாவம் செய்கிறான், திருப்பி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறான், அல்லாஹ் என்ன செய்றான், இப்படி சொல்றான். இப்போ அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு இரக்கம் இருக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு பலதரப்பட்ட
பல தடவைகள் பாவம் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே போய் மன்றாடி கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சந்தோஷம் அடைகிறான். எப்படி சந்தோஷம் அடைகிறான்? இந்த அடியான் என் மேல் நம்பிக்கையை வச்சுதானே கேட்கிறான். நான் ரப்புங்கிற நம்பிக்கை அவனுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். ஆக நம்ம எவ்வளவுதான் நம்ம பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மன்னிக்கிறத விரும்புகிறவன். அதனால இது போன்ற ரமலானுடைய காலத்துல அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். ரமலானுடைய மிக முக்கியமான விஷயமே அதான். ரமலான்ல மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது தான். முதல்ல இந்த ரமலான்ல நாம் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டோமா? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி விட்டோமா? இதுதான் மிக முக்கியமான விஷயம் ரமலான் நம்ம செய்ய வேண்டியது. காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு வாரம், அல்லாஹ்வுடைய நாட்டம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையே பெருநாளாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட ரொம்ப மன்றாடணும். நம்முடைய பாவ கரைகளை போக்கிடணும். ரமலான் கழிச்சு நம்முடைய இதில் நம்முடைய பட்டியலில் பாவமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட நம்முடைய மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். யார் அப்படி கேட்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவங்க தான் இந்த ரமலானை ஒழுங்காக கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா தூங்கி நல்லா சகர் சாப்பிட்டு நல்லா இஃப்தார் செஞ்சு நல்லபடியாக என்ன செய்யறது? பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுத்து பெருநாள் கொண்டாடுவது மட்டுமல்ல, இதுவெல்லாம் அடுத்த விஷயங்கள். முதன்மையானது என்ன அப்படின்னா ரமலான் என்பது நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்புக்கான காலங்கள். இந்த காலத்தில் எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, நம்ம செஞ்ச பாவங்களை நினைச்சு பார்த்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா பாவம் என்பது கழுத்தை சுற்றி கொள்ளுமா? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவாங்க, பாவம்ங்கிறத வந்து கழுத்திலே தொங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளையம் மாதிரி பிடிவாதமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சில பேர் பாவம் செஞ்சுட்டு பிடிவாதமாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படியும் மன்னிச்சிருவான். ஆனால் அல்லாஹ்ட்ட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்யணும். நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைப்பது அது சைத்தானுடைய செயல். தயவு செய்து யாரும் அப்படி நினைச்சிட வேணாம். நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைச்சிட வேணாம். அப்படி நினைக்கிறதே சைத்தானுடைய ஊசாலாட்டம். சைத்தான் என்ன செய்யறான்? அப்படியே திசை திருப்புறான். நான் இவ்வளவு நாள பாவத்திலே இருந்துட்டேன், நான் இவ்வளவு நாள ஹராம செஞ்சுட்டேன், எனக்கு எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு நினைப்பை உண்டாக்குவதை சைத்தானுடைய செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்தாயிபு மின தன்பி கமல்லா தன்பலா. யார் பாவத்திலிருந்து தௌபா செஞ்சாங்களோ அவங்க பாவமே செய்யாதவர்களை போன்றவர்கள் ஆவார். நம்ம ஒன்று விளங்கிக்கிறோம், உலகத்தில் எந்த மனிதரும் பாவம் செய்யாத மனிதரே கிடையாது. அதில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். யாருமே பாவம் செய்யலன்னு சொல்லவே முடியாது. அவரவருக்கு தகுதிக்கு தக்கவாறு நம்ம பாவம் செய்யறோம். அவருடைய குடும்பம், அவருடைய தொழில்துறைகள், அவருடைய வியாபாரங்கள், அவருடைய அலுவலகங்கள், அதற்கு தோதுவான பாவங்கள். அங்கே என்ன குளறுபடி செய்யறது, அங்கே என்ன ஏமாத்துறது, அங்கே என்ன பொய் சொல்றது, இது மாதிரியா பாவங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடனுக்குடன் பிடிக்க நாடுவானையானால் உண்மையிலே நம்மளால் தாங்க முடியாது. அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் கஃபூருர் ரஹீம், இரக்கமுள்ளவனாகவும் மன்னிப்பாளவனாக இருக்கிறான். அப்படி மன்னிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கு உடனே தண்டனை கிடைச்சிடும், உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எதையாவது கொடுத்துருவான் அப்படின்னா நிச்சயமாக உலகத்தில் பொறுத்தவரை என்ன செய்யாது, அல்லாஹ் சொல்வதை போன்று மாத்தரக்கு அல்லாஹ் லஹுரிகா மின் தாப்பா, இந்த உலகத்தில் ஒரு புட்பொண்டு கூட இருக்காது, அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இரக்கமுடையவன், கஃபூருர் ரஹீம், அடியார்கள் மீது மிகுந்த இரக்கமும் கருணையும் மன்னிப்பும் கொண்டவன். மன்னிக்கிறதுனா ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு தான். சில பேர் சொல்லலாம்ல, சில தவறுகள் செஞ்சா நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க.
சில பேர் சில தவறுகள் செஞ்சு எனக்கு பிடிக்காது, மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறது? அப்படி சொல்றதே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஷிர்க் செய்யவே கூடாது. ஷிர்க்கை தவிர்த்து, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர்த்து வேறு எந்த பாவங்கள் செய்தாலும் அடியான் மனம் திருந்தி உருகி தௌபா செய்வானையானால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஒரு குழந்தை தாயிடம் எப்படி கேட்குமோ, எப்படி அடம் பிடித்து கேட்குமோ, எப்படி கெஞ்சுதலாக கேட்குமோ, எப்படி உரிமையோடு கேட்குமோ, அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்யணும். ஏதோ நம்ம கையை தூக்கி யாருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. கொஞ்சம் நம்முடைய பாவங்களை நினைச்சு பார்க்கணும். கடந்த கால பாவங்கள், இளமையில் செய்ய தவறுகள், என்னென்ன பாவங்கள் நம்முடைய கடந்த காலத்தில் செய்தோமோ கொஞ்சம் நினைத்து பார்த்து, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. இப்படி மனமுருகி கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் மன்னிப்பாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன சொல்றான்? என்னுடைய அடியான் என்னை நம்பி வந்துட்டான், நான் என்ன செஞ்சிடறேன்? மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிறான். ஒரு மனிதன் எப்போது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறானோ அதிலிருந்து அவனுடைய சைத்தான் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை விட்டு விலக விடாம, திரும்ப மறுபடியும் அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேட்க விடாம என்ன செய்யறான்? தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் சைத்தான். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சில பாவங்கள் நமக்கு யதார்த்தமா நடந்துட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சில பாவங்கள் இருக்கிறதே, அதை செய்யக்கூடிய நேரத்தில் ஈமானே கொஞ்சம் விலகி நிற்குதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குறிப்பாக மது அருந்தும் போது சொல்றாங்க ஈமான் விலகி நிற்குது. விபச்சாரம் செய்யும் போது சொல்றாங்க ஈமான் கொஞ்சம் விலகி நிற்குது. நேரடியாக சொல்றாங்க அவங்க அந்த நேரத்தில் மூமின் இல்லைன்னு வருது ஹதீஸ்ல. மூமின் இல்லை. மது அருந்தும் பொழுது விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஈமானே போயிடுது. இப்போ பாவத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு தப்பிக்கணும்? சரி, ஷைத்தானுடைய தூண்டுதல், ஒருத்தர் பாவம் செய்துட்டார் அப்படின்னா உடனே அதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குவது தான் சிறந்தவர். உடனே நம்ம மன்னிப்பு கேட்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஷைத்தான் அந்த பாவத்திலேயே மூழ்கடிச்சிருவான். திருப்பி அந்த பாவத்திலேருந்து நம்மளை எந்திரிக்க விடவே மாட்டான். அதே மாதிரியா பாவங்களை பற்றி பெருமையாக பேசுறதே பாவம் தான். ஒரு பாவம் இருக்கிறது உள்ளத்தில் நினைச்சோம் அப்படின்னா, இந்த பாவத்தை நினைச்சோம் அப்படின்னா குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த பாவத்தை செய்தாலோ அல்லது இந்த பாவத்தை பற்றி விமர்சனையாக பேசினாலோ பாவம் எழுதப்படுகிறது. அதனால பாவத்தை நம்ம ஒரு கால் சைத்தானுடைய ஊசாலாட்டம் நமக்கு உள்ளத்திலே பாவமான சிந்தனை வந்தால் அதோட விட்டுறணும். அதை செயல்பட்டாலோ அல்லது அது சார்ந்த விஷயங்களை பேசினாலோ, வாயை திறந்து பேசினாலோ குற்றம். அது மட்டுமல்ல, சில பேர் பாவத்தை செஞ்சுட்டு ரொம்ப வெகு விமர்சனையாக அதை சொல்லி காட்டுவாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான பழக்க வழக்கம். இது அல்லாஹ் ரொம்ப வெறுக்கிறான். ஏன்னா ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, அந்த பாவத்தை என்ன செய்யறது? நண்பர்களோடையோ மற்ற நேரங்கள்லையோ வெகு விமர்சனையாக பேசுறது. நான் ஒரு காலத்தில் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இந்த மாதிரி காரியங்கள் நான் செஞ்சேன். இதை யார் பெருமையாக பேசிக்கொள்வார்களோ அந்த பாவங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் மீது ரொம்ப கோபப்படுறான். பாவத்தை ஒரு கால் செஞ்சிட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும்? தனிமையிலே இருந்து அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இஸ்லாம் பாவத்தை பல வகையாக பிரிக்குது. இந்த பாவம் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஹத்தியத் அப்படின்னாலும் பாவம் தான், சையத் அப்படின்னாலும் பாவம் தான், தம்பு, அல் இஸ்மு, அல் மஆசி, அல் கபாயிர், அல் சகாயிர், இதெல்லாம் பாவத்துங்கிறதுக்கு உள்ள வார்த்தைகள். குர்ஆன்ல இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு விதமான பாவங்களை குறிக்கிறது. இந்த ஹத்தியத் அப்படின்னாலும் பாவம் தான். இந்த ஹத்தியத்துடைய பாவம்னா என்ன? மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை என்ன செய்யறது? யதார்த்தமாக செஞ்சிடுறது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் வேணுமென்னு செய்யறது இல்லை, யதார்த்தமாக செய்கிறது. வேற ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாரு, இந்த பாவத்தை யதார்த்தமாக நடந்து போயிடும். இப்போ உதாரணமா பேச்சு சுவாரஸ்யத்தில் பொய்ய சொல்றது. அவர் வேணும்னே பொய் சொல்ல விரும்பலை, பேசிக்கிட்டு இருந்தாரு, யதார்த்தமாக பொய் கலந்துருச்சு. இன்னும் விளங்குறதுக்கு சொல்கிறான் தான், நம்ம இன்டர்நெட்டில் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இவர் வேற ஏதோ நல்ல வீடியோ பார்க்கத்தான் போனாரு, இடையில தவறான காட்சிகள் வந்துருச்சு, பார்த்துட்டார். இப்ப இந்த பாவத்துக்கு பேரு ஹதியத். வேண்டுமென்றே இவர் போய் செய்யல, எதிர்பாராத விதமாக நடந்து விட்டது. அடுத்து சையத், இதுவும் பாவம் தான். இந்த சையத் இருக்கிறதே, இதுதான் ரொம்ப மோசமானது. வேணுமென்றே செய்யறது, பாவம்னு தெரியும், பாவம் தெரிஞ்சு வேண்டுமென்றே செய்யறது. உதாரணமா வேணுமென்றே இன்டர்நெட்டுக்குள்ள போறது, தவறான காட்சிகளை பார்க்கறது, இது சையத்துல கட்டுப்பட்டது. அதே மாதிரி அடுத்து தம்பு. இந்த தம்புங்கிறது பாவம் தான். இந்த தம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக என்ன திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பேரு தம்பு. ஒரு பாவம் இருக்குதுல்ல, சில நேரத்தில் உதாரணத்துக்கு கொலை இருக்குது, என்னைக்கா ஒரு தடவை கொலை செய்யறங்கிற ஒரு விஷயம், ஏதோ சண்டையில் பிரச்சனையில் தொடர்ச்சியாக அவர் கொலை செய்கிறது தான் அவருடைய வேலை அப்படின்னா, அதே மாதிரி எல்லாம் வட்டி வாங்குறதாக இருக்கட்டும், மது அருந்துறதாக இருக்கட்டும், விபச்சாரம் புரிவதாக இருக்கட்டும், எல்லா பாவங்களுமே திரும்ப திரும்ப ஒருத்தன் செய்வானேயானால் அந்த பாவத்துக்கு பேரு தம்பு. இப்ப இந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர் இருக்கிறார்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பாவத்தை நம்ம யதார்த்தமா செய்யறோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்யறார் தெரிஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பாவத்தை ஸ்டாப் பண்ணணும், நிப்பாட்டணும். இங்கிட்ட ஒரு பக்கத்து பாவத்தை செஞ்சுக்கிட்டே தீமைகளை செஞ்சுக்கிட்டே போறது, இந்த பக்கத்து ஒரு பக்கத்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போனோம்னா அது தௌபாவுக்குரிய அடையாளம் கிடையாது. தௌபாவுடைய முறை என்ன அப்படின்னா, செஞ்ச பாவத்தை முதல்ல நிறுத்தணும், ரெண்டாவது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும், மூணாவது நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி வைக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் அவருடைய தௌபா, அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த தம்பு இருக்கிறதே திரும்ப திரும்ப என்ன செய்யறது, நம்ம பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, நன்மைகளை. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது இஸ்மு, இதுவும் பேரும் பாவம் தான். இது என்ன அப்படின்னா, நன்மைகளை கெடுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறது தான் இஸ்மு. உதாரணமா மதுவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், பாவமான காரியங்கள், இதில் சின்ன சின்ன பிரயோஜனம் இருக்கும் உலக ரீதியா. இந்த உதாரணத்துக்கு வட்டி வாங்குறதா இருக்கட்டும், வட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், உலக ரீதியான சில சில பிரச்சனைகள் இருக்கு, சில சில நன்மைகள் இருக்கலாம் சின்னதா. ஆனால் அதே நேரத்தில் இந்த பாவங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய இபாதத்தை கெடுத்துக்கிறோம், நம்முடைய இபாதத்தை வீணாக்கிறோம். சரியான வருமானங்கள் இல்லை, ஹலாலான வருமானங்கள் இல்லை அப்படின்னா நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நிறைய தவறான வருமானங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் நல்ல அமல்கள் செய்தாலும் கூட அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருமானம் மட்டும் சரியா இருக்கணும். வருமானம் சரியில்லாம நம்ம அமல்கள் என்ன செஞ்சாலும் அந்த வருமானத்தின் மூலமாக தான தர்மங்கள் மற்ற நல்ல காரியங்களுக்கு செலவிட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம இப்படி நினைச்சிடக்கூடாது. நிறைய நம்ம வருமானம்லாம் தவறான வருமானமா இருக்குது, அந்த வருமானத்துல இருந்து என்ன செய்யணும், பிறருக்கு உதவி செஞ்சிருவோம், ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம், கருப்பு பணத்தை வெள்ளை பணமா ஆக்குறது மாதிரியா, அந்த மாதிரியா என்ன செய்ய முடியாது, ஷரியத்துல செய்ய முடியாது. ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையில வருமானங்கிறது ஹலாலானதாக இருக்கணும். பிறரை ஏமாத்தியோ வருமானம் ஹராமானதாக இருக்குமே ஆனால் அதை கொண்டு செய்யக்கூடிய நன்மைகள் எந்த பிரயோஜனம் இருக்காது. வேண்டுமென்னா நம்ம மன ஆறுதல் படுத்திக்கலாம், நான் என்ன செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு. இப்ப இதுவெல்லாம் இஸ்மிலே கட்டுப்பட்டது. அடுத்து அல் மாசி, மாசினான்னு பாவம் தான். இந்த பாவம் இருக்கிறதே மார்க்கம் செய்ய சொன்ன காரியத்தை செய்யாம இருக்கிறது. இதுல ரெண்டு வகையில் இருக்குது. இதில் வெளிப்படையான விஷயம் இருக்குது. வெளிப்படையான விஷயம் பெரிய பாவங்கள், அது கபாயிர், கொலை செய்கிறது, அதே மாதிரியே பெற்றோருக்கு மாறு புரிகிறது, வட்டி வாங்குறது, விபச்சாரம் எல்லாமே கட்டுப்பட்டுரும். இன்னொன்று இருக்கு உள்ளார்த்தமானவை. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பெருமையாக நடந்து கொள்வது, முகஸ்துதிக்காக வேண்டி பிறருக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை செய்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. எந்த ஒரு அமலையுமே தயவு செய்து பிறர் பார்க்கணும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக எந்த அமலையுமே செஞ்சிடாதீங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதில் உள்ள நன்மைகள் பாதிக்கப்பட்டோம். அதனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க, கூடுமான அளவு தெரியாமல் செய்யுங்க, விளம்பரம் இல்லாமல் செய்யுங்க.
இதெல்லாம் நம்முடைய நன்மையை தக்க வைக்கக்கூடிய ஒரு முறைகள். இல்லை உள்ளத்தில் வந்துருச்சு பிறருக்காக வேண்டி பிறர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்கான என்ன வந்துருச்சு அப்படின்னா அந்த அமலுக்கு எந்த விதமான மரியாதையும் இருக்காது. இந்த மாசி என்பது இது போன்ற உள்ளார்த்தமான உள்ள விஷயங்களை எடுத்துக்கொள்கிறது. ஆக பாவங்களை உணர்ந்தாதான் ஒரு மனுஷன் நல்லவன் ஆகலாம். ஒருத்தர் சொல்லக்கூடாது நான் பாவமே செய்யலை, நான் என்ன பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிறு சிறு பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம். தொழுகையை விட்டா குற்றம் இல்லையா? சரியான முறை ஜக்காத்து கொடுக்கட்டா குற்றம் இல்லையா? கணவன் மனைவியிட்ட சரியாக நடந்துக்கிறட்டா குற்றம் இல்லையா? இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இபாதத்தை மட்டும்தான் நம்ம இபாதத்தை விட்டால் மட்டும்தான் நம்ம தவறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தில் ஒரு மனிதன் சரியாக நடக்கலைன்னா அதுவும் பெரிய தவறு தான். அதனால பாவங்கள் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் அபுரார் நல்லவர்களுடைய பட்டியலில் சேர்ந்துடலாம். ரமலானில் என்ன விசேஷம் அப்படின்னா எப்போதுமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு ஹதீஸில் வந்திருக்குது, ஐங்கால தொழுகை, அதே மாதிரியா ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், இது எல்லாமே அதுக்கு இடப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு கஃபாராவாக இருக்கிறது. இப்போ நம்ம அமல்கள் செய்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம் அப்படின்னா அது இடப்பட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு அது பாவம் மன்னிப்பாக இருக்கிறது. நம்ம எவ்வளோதான் பாவம் செய்கிறோம், சிறு சிறு பாவங்கள், பொய் சொல்லிடுறோம், யார் மேலே குரோதமாக பேசிடுறோம், பொறாமை கொண்டுடுறோம், ஏதாவது ஒன்று நடந்துருது. இப்போ இதெல்லாம் மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக இந்த ஐங்கால தொழுகை. அதே மாதிரி ஜும்மா தொழுகிறோம், ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த பாவங்கள். அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தீமைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இப்போ ரமலான்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இன்னும் விசேஷமாக அடியார்கள் மீது கவனம் செலுத்தி மன்னிப்பை தாராளப்படுத்துகிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான் நம்ம விட்டுறவே கூடாது. அடுத்த ரமலான்ல அல்லாஹுடைய நாட்டம், யாரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா மௌத்து அந்த அளவுக்கு நெருக்கத்தில் நமக்கு இருக்குது. போன ரமலான்ல இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்லை. அதே மாதிரி தான் இந்த ரமலான்ல இருக்கிறவங்க அடுத்த ரமலான்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆக நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏதோ மன்னிப்பு கேட்டால் வெறுமனே மன்னிப்பு மட்டும் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நலவுகளுக்கும் அதான் காரணமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வியாபாரத்தில் தொழிலில் நஷ்டம் இருக்குது, யார் ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்குறாரோ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சரி செய்கிறான். ஆது சமூகத்தினர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய வரம்பு மீறினாங்க. அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நேரத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. கடைசியாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபியின் மூலமாக அந்த கூட்டத்தினருக்கு சொன்னான், நீங்க என்ன செய்யுங்க, யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்படி தேடினீங்க அப்படின்னா வைந்திதுக்கும் அம்பாலி, அதாவது என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தோட்டங்கள் என்ன செய்யும், உண்டாகும், மலைகள் பெய்யும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஆது சமூகத்திற்கு முதற்கட்ட தண்டனையாக என்ன செஞ்சான் அப்படின்னா அவங்க தோட்டத்துக்கு வரக்கூடிய நீர்களை எல்லாம் நிப்பாட்டினான். தோட்டங்கள் எல்லாம் வறண்டு போனது. அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், இந்த தோட்டத்தை செழிப்பாக்குவான். அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுனால வெறுமையை நம்ம பாவம் மட்டும் மன்னிக்கிறது படுறதில்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில்துறைகள், இதில் எல்லாம் நலவுகள் ஏற்படுகிறது. நம்முடைய வருமானம் பெருகுவதற்கு, நம்முடைய குடும்பத்திலே தொழில்துறையில் பரக்கத்து ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமே இந்த இஸ்திக்ஃபார் தான், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறதான். அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்தில் சொல்லுவான், நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, அப்படி கேட்டீங்க அப்படின்னா எஸீதுக்கும் கூவா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்துவோம். இப்போ இந்த ரமலான் நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. குறிப்பாக நாம் இந்த என்னென்ன நம்ம தவறுகள் செய்திருக்கிறோமோ அதுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசில் நினச்சி தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கலாம். நமக்கு கண்ணில் தண்ணீர் வந்துடணும். ரமலானில் நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்ட்ட அழுதுறணும். உருகி அழுது புலம்பக்கூடிய நேரம் தான் இந்த ரமலானுடைய காலங்கள். அதெல்லாம் வரலை, எப்போது மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ரமலான் நம்ம பயன்படுத்துகிற அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரியா அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகள் ஏதாவது தவறு இழைச்சிருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த ரெண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது, தங்களை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த தவறுகள், அதை நீங்கள் பிற மனிதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த ரமலானை முன் வச்சு கூட மன்னிப்பு கேளுங்க. சில பேர் நம்ம சண்டை போட்டிருப்போம், தவறாக நடந்திருப்போம், பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட, நம்முடைய குடும்பத்தினர்கிட்ட, இவங்ககிட்டனா என்ன செய்யுங்க அப்படின்னா சக மனிதர்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுருங்க.
ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். நாளைக்கு மறுமையில் ஒருத்தர் என்ன செய்வார்? முஃப்லிஸா இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட, முஃப்லிஸ்னா யாருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, முஃப்லிஸ்னா என்ன? எந்த காசு பணம் எதுவுமே இல்லாத திவாலானவர், அவர் தான் முஃப்லிஸ்ன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் ஒருத்தர் இருப்பார் முஃப்லிஸ், எந்த விதமான இதுவும் இல்லாமல் திவாலா போய் இருப்பார். அவர் யார் அப்படின்னா, நிறைய இந்த உலகத்தில் நன்மையை செஞ்சவர் தான், செஞ்சு மலை போல குமிச்சு வச்சிருப்பார். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, மறுமையில் ஒவ்வொருத்தரா வந்து அவர் நன்மையை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் என்கிட்ட ஒரு சண்டை போட்டாரு அப்படின்னு அல்லாட்ட முறையிடுவார் ஒருத்தர் வந்து. அல்லாஹ் என்ன செய்வான்? அவருடைய அதற்கு பகரமாக அவர் நன்மையிலேருந்து கொஞ்சம் கொடுத்துருவான். இதே மாதிரி ஒவ்வொருத்தராக வருவார். நம்ம யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயம் செஞ்சிருக்கோம்னோ நம்ம இங்கே சந்தோஷமா இருந்துடக்கூடாது. ஒருத்தரை ஏமாத்துறோம், ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவெல்லாம் நாளைக்கு நம் மறுமையில நம்முடைய நன்மையிலேருந்து அவருக்கு பறித்து கொடுக்கப்படும். நம்ம செய்யக்கூடிய நன்மையில அவருக்கு செய்யறது மாதிரி போயிடும் நாளைக்கு மறுமையில. அதனால என்ன செய்ய, இந்த உலகத்துல அவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிறணும்? சரி பண்ணிக்கிறணும், மன்னிப்பு கேட்டுருணும். நாளைக்கு மறுமையில் அப்படி ஒரு மனிதர் இருப்பாராம். ஒவ்வொருத்தரா வருவாங்க, இவர் என்னை பேசினாரு, இவர் என்னை திட்டுனாரு, இவர் என்னை ஏமாத்தினாரு. அல்லாஹ் என்ன செய்வான்? இவர்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவான். கடைசியில் இவருடைய நன்மையே இருக்காது, மலை போல குமிச்சு வச்சிருந்த நன்மை இருக்காது. கடைசி இன்னும் சில பேர் வருவாங்க, நன்மையே இருக்காது, இன்னும் சில பேர் வருவாங்க, எங்கிடத்துல இவர் தவறா நடந்துக்கிட்டாரு, இந்த நேரத்தில் இன்னைக்கு அசிங்கமா பேசினாரு, கேவலப்படுத்தினாரு. அப்ப அல்லாஹ் பாப்பா இவருடைய நன்மை இருக்காது. அப்ப என்ன கொடுக்கறது இவருக்கு? சரி, ஓன்ட்ட இருக்கிற பாவத்தை கொஞ்சம் கொடு அப்படின்னு பாவத்தை இந்த பக்கத்து போட போன இவருக்கு. மலையளவு நன்மை செய்தவர் இப்படியே சக மனிதர்களோடு சரியா நடக்காததன் காரணமாக என்ன நடந்து போயிருந்தோம்னா மலையளவு ஒரு தீமை பெருகி போய்விடும். ஹதீஸ்ல வருது. ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவங்களை குறைச்சிக்கிறணும், செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். அதுல குறிப்பாக சக மனிதர்கள்ட்ட செய்த அந்த தீங்குகள், அந்த இழப்புகளுக்கு என்ன செய்யுங்க? அதை நஷ்டீடு கொடுக்க முடிஞ்ச நஷ்டீடு கொடுத்துருங்க. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிக்கிற முடிஞ்ச சரி பண்ணிக்கிறங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் நம்ம உயிர் போகும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ரூஹுகள் போகும் பொழுது குற்றமற்ற ஆத்மாவாக, நிம்மதி பெற்ற ஆத்மாவாக போவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.